வணக்கம் நண்பர்களே. சோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த ஒரு பர்టిక్యులர் டே 2ல. சோ டே 2 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்தியா 204 ஃபார் 6ல இருந்தாங்க. ஒரு 250 அடிப்பாங்களான்னு பார்த்தோம். ஆனா 20 ரன்ஸ் தான் அவங்களால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடிஞ்சது. இங்கிலாந்து போல சூப்பரா போட்டு ரிமைனிங் 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. திருப்பி இங்கிலாந்து பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கிராலியும் டக்கெட்டும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த ஒரு டிபிக்கல் பேஸ் பால் நம்ம பார்த்தோங்க. ஜஸ்ட் 13-14 ஓவர்ஸ்ல 90 odd ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் 40 odd ரன்ஸ் அடிச்சாரு. பட் கிராலியோட நாக் அந்த 60 odd ரன்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. வே ஒரு இந்த பால் எல்லாம் டைம் பண்ற விதம்லாம் பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. எனக்கு அந்த நாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாரி ப்ரூக்கோட அந்த 50 ரொம்ப க்ரூஷியலா இருந்தது இங்கிலாந்து அந்த ஒரு 23 ரன்ஸ் லீட் எடுக்க. பட் வாட் கம்பேக் ஃப்ரம் தி இந்தியன் பவுலர்ஸ்ங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு 2 விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிராஜ் அந்த செமி நியூ பால்ல சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பிரசீதும் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் எஸ்பெஷலி இந்த ரெண்டு பவுலருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை கொடுத்தே ஆகணும் இந்தியா இந்த மேட்ச் கம்பேக் ஆனதுக்கு. அண்ட் பேட்டிங்ல இந்தியா அட் 75 for 2 ஜெய்ஸ்வால் லுக்கிங் சோ பாசிட்டிவ். பால் 1ல இருந்தே பாசிட்டிவா ஆனாரு. அவருக்கு 2 லைஃப் கிடைச்சது. இருந்தாலும் இஸ் லுக்கிங் குட். அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுல் ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. சாய் சுதர்ஷனும் அவுட் ஆயிட்டாரு. பட் டே 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போகுது மக்களே.